அடுத்து நம்முடைய பேசவிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கு பெரிய அறிமுகம் நிச்சயமாக தேவையில்லை எனும் தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முகம். நாம் அனைவரும் விரும்பும்படியான ஒரு பேராசிரியரும் கூட. பட்டிமன்ற பேச்சாளர், நடிகர், எழுத்தாளர் என பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கி வரும் ஒரு ஆளுமை. பொங்கல், தீபாவளி என எந்த பண்டிகை ஆனாலும் இவரது பேச்சு இல்லாமல் இவரது பட்டிமன்றம் இல்லாமல் நிறைவடையாது என்கிற அளவுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோடும் அதே மாதிரி பொறுப்புணர்வோடும் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே கொண்டு செல்பவர். 30க்கும் மேற்பட்ட படங்களில் மனதில் இருக்கும் கதாபாத்திரங்களை நடித்துள்ளார். தோப்பாவும் நானும், பேசும் கலை, கல்லூரி அதிசயங்கள், இலக்கிய சித்திரங்களும், கொஞ்சம் சினிமாவும் என பல்வேறு நூல்களை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியவர். திரு கு. ஞானசங்கரமையா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தோகை மீது உழவும் நந்தன், சுடற்கரத்திற்கும் வெற்றி, வாகையை சுமக்கும் வேலை, வழங்குவது எனக்கு வேலை, திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும், செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வாழ்வரும் ஆணைமுகத்தானை காதலால் கூறுவதன் கை. பேரந்திற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய தமிழகத்தில் ஊர்தோறும் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவுடைய தலைமை இடமாக சென்னை மாநகரிலே நடைபெறுகின்ற 48வது புத்தக திருவிழாவிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்து என்னை வரவேற்று இங்கே சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பப்பாசியுடைய தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயாக்களுக்கு சேர்ந்து சுக்கலிங்கம் அவர்களுக்கு அன்பான வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வரவேற்பு நிகழ்ச்சி நம்மை அன்போடு வரவேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற பப்பாசியுடைய மேலாளர் தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா கைவந்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நன்றி உரை கூற இருக்கின்ற நம்முடைய செயற்குழு உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து, நான் வாசிக்க தொடங்கிய காலத்திலிருந்து விடாமல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பட்டியல் என்று வைத்தால் அதில் மாறன் அவர்களுக்கு தனியிடம் உண்டு. அவர் எப்போதும் நான் விடாமல் வாசித்துக் கொண்டிருப்பவர். அதோடு மட்டுமில்லை, நானும் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து பத்திரிகை கூட நடத்தியிருக்கிறேன். அப்படி நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துகிற போது சாவியிலே ஒரு போட்டி வைத்தார்கள். தமிழ்நாடு கையெழுத்து பத்திரிகைன்னா என்னன்னு இன்னைக்கு சரியா தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு பேட்டியில நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துறேன்னு சொன்னேன். அந்த பேட்டி எடுத்த அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எத்தனை பிரதி அச்சிட்டு வைக்கணும்னு கேட்டாங்க. ஐயோ, கையெழுத்து பிரதினா அச்சிடுறது இல்லைங்க, கையிலேயே எழுதுறது, அதான் கையெழுத்து பிரதி. கார்பன் வச்சு எழுதுவோம். படம் போட தெரிஞ்சவங்க படம் போடுவாங்க, அதே மாதிரி அழகா எழுதுறவங்க எழுதுவாங்க. அந்த ஒரு 5 புத்தகம் வந்தா பெரிய ஆச்சரியம். அப்படி நான் கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். அது பேர் கலை மோசைன்னு பேர் வச்சிருந்தேன் நான். அப்ப சாவி என்ன பண்ணாருன்னா, சா விஸ்வநாதன் அவர்கள், ஏன்னா முழுவதும் கேட்டுட்டு கடைசி வரைக்கும் அது யாருன்னு தெரியாம போச்சுன்னு சொல்லக்கூடாது. சா விஸ்வநாதன் அவர்கள் யாருன்னு கேட்டா, திரையுலகத்தில் ஸ்ரீதர், அதே போல பாலச்சந்தர், பாரதிராஜா போல எழுத்தாளர் உலகில் நல்ல எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர்கள் தான் உண்டு. அவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு புத்தகம் நீங்க தொடர்பு அதுக்காக படிச்சிருப்பீங்க. பின்னாடி புத்தகமாக கூட வந்தது, பிறகு நாடகமாக வந்தது. அதை படமாக கூட எடுத்தாங்கன்னு சொல்றாங்க, குறும்படமாக மாதிரி எடுத்தாங்க போட்டு. அதில் நிறைய மாறுதல் பண்ணிட்டு சாவிக்கு போட்டு காமிச்சாங்களாம். இதில் வந்து
உங்க பேரை போட்டுக்கிறோம்னு போடுங்க, நீங்க மாத்திருக்கிறதுலாம் நான் பொறுப்பில்லை அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. இப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் காலத்துல நல்ல எழுத்தாளர்களை அறிமுகம் பண்ற போது ஐயா மாலன் அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், சுப்பிரமணிய ராஜ் அவர்கள் போன்ற எழுத்தாளர்களெல்லாம் உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் ஒரு அருமையான வேலை செஞ்சார். அதனால நிறுத்திட்டாங்க. ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அப்பதான் சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகை நடத்தக்கூடியவர்களுடைய பிரதிகள்லாம் அனுப்புங்க. அதில் நல்ல பிரதிக்கு நாம் அதனுடைய பேர் போட்டு பரிசு கொடுப்போம் சொல்லி நம்முடைய எழுத்தாளர் பாலன் அவர்களுடைய தலைமையில் தான் செஞ்சாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையில் ஏன் பத்திரிகையும் ஒன்று நாங்கள் எடுத்துனது. அது ஏன் பத்திரிகை நேரம் எழுத தெரியுமா? 32 பக்கம் நான் தான் எழுதுவேன், வேற ஒன்றும் இல்லை. வேற வழி என்ன, யார் யார்கிட்ட கேட்கறது, அதனால எழுதுறது உண்டு. அப்ப எனக்கு அவங்க ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாங்க. புதிய பத்திரிகை ஒன்று தொடங்க போறோம், திசைகள். அவருடைய தொடங்கின அந்த பத்திரிகையினுடைய பேர் திசைகள். அந்த பத்திரிகையில உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்க அதில் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு எழுதினாரு. நான் இன்றைக்கும் அந்த கடிதத்தை வைத்திருக்கிறேன், உங்களுடைய கையெழுத்தோட அதை நான் வச்சிருக்கிறேன். அதே போல என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நூலை வெளியிட்டாரு. அப்ப அவர்கள் அருமையாக தொடர்ந்து பேசி என்னை ஊக்குவித்தார்கள். இப்போ நான் உள்ள வரப்ப கூட சொன்னாங்க, மாணவர்கள் தான் லேட்டாக வருவாங்க, இப்போ ஆசிரியர் லேட்டாக வர்றாருன்னு. நான் மாணவர், நாங்கள் இன்னும் படிக்கிறேன்ல, இப்படி நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதனால விடாமல் படிச்சுட்டு இருப்பேன். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய அந்த பேச்சில் இன்னைக்கு குறுந்தொகையை பற்றி பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது பாருங்க. அதுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அப்போ என்னென்ன பாடல்கள் வேணுமோ அவர்களையும் எழுதி சொல்லி அழகாக பேசுகிறவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் நினைச்சா அதை வச்சு நிறைய கதைகள் எழுதலாம். ஏற்கனவே சங்க சித்திரங்கள் ஜெயமோகன் ஆனந்தவுடன் எழுதிட்டு வந்தார். அந்த அதே போல இன்னைக்கு எது வேணாலும் எடுத்து எழுத முடியும். அதை இன்னொன்று சொன்னார், இந்த குறுந்தொகையை தான் ஏ.கே. ராமானுஜம்னு எங்கள் தேவதாசத்தில் ஆங்கிலத்துறையில் இருந்தவர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட போது அப்பதான் உலகம் விழிச்சு பார்த்துச்சுங்க, இப்படியெல்லாம் இலக்கியம் இருக்கா அப்படின்னு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னா அவங்களால் நம்ப முடியல. அப்படியான ஒரு ஆச்சரியம் குறுந்தொகை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சங்கர் படத்தில் கூட இவ்வளவு கேமரா கிடையாது. நான் அதை ஷூட்டிங்லாம் போயிருக்கேன், அதை அறிமுகப்படுத்துறேன். யாரு நீ சொன்ன மாதிரி நான் நிறைய படத்தில் நினைச்சிட்டு இருக்கேன். சின்ன திரையிலையும் வர்றேன், பெரிய திரையிலையும் வர்றேன். இன்னும் ஒரு கேமரா 2 கேமரா இருக்கும், 13 கேமராவா? அடே அப்பா, இது நேரலையா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கா? அது இன்னும் ஆச்சரியம். இந்த நேரலை போகிறது ஒரு பெருமை என்னன்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். இதுல ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிட்டு இருக்கப்ப பட்டிமன்றம் பேசுறோம். அதுல அதை போய் நேரலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நேரலை பண்றது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் எனக்கு போடுறாரு, வந்ததுக்குள்ள 4 காப்பி குடிச்சிட்டு கொண்டு குடிக்கிறாரு. நான் என்ன பேசுறேன்னு அவர் பார்க்கல. நான் காப்பி குடிச்சத உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, பரவாயில்ல. இங்கே இத்தனை கேமராக்கள் மூலமாக நல்ல கற்றறிந்த சார்ந்தவருடைய பேச்சுக்களை பதிவு செய்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி இணையர்களுக்கும் சேனல்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது பின்னாடி தெரியலன்னா கொஞ்சம் சேர் நாட்டி போட்டு உட்காந்துக்கலாம். ஒன்றும் சரியா தெரியுதுங்களா? இல்லை போதும் அப்படின்னா பரவாயில்ல, அங்கே இருந்தே பார்த்துக்கிறோம், போதும்னா பரவாயில்ல. முகம் பார்த்து பேசுறதுக்காக நான் வந்த உடனே சொன்னேன், முன்னாடி ஒரு 10 பேரா இருக்கிறதா தான் எங்களுக்கு பேச ஓடும், கொஞ்சம் பார்த்து முகம் பார்த்து பேசணுமா இல்லையா, அதுக்காக. அதே போல இங்கே 700க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய செய்திகள் எல்லாம் 2 நாளைக்கு முதல்ல ஆனந்த உடலையும் பார்த்தேன். ஆனந்த உடல படத்தோட உங்களையெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகின்றக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய பேச்சை நான் தொடங்குறேன்.
அவங்க சொன்னபோது இந்த குறுந்தொகை சொன்னாங்க பாருங்க, இந்த பேசுறப்ப மாத்திரம் இந்த தில்லானா மூணாம்பல் படத்துல மாதிரி அமைதியா இருந்து கேட்டா தான் பேச முடியும். நீங்க தில்லானா மூணாம்பல்ல அவர் வாசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வெடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? உடனே என்ன செய்வார் அவரு, கொஞ்ச நேரம் பார்ப்பாரு, அதுக்குள்ள பாலையா டக்குன்னு யாராமே ஞான சூன்யம் அப்படின்பாரு. அப்புறம் அவர் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிருவார். இவங்க அப்பதான் பண்ணி வருவாங்க, பார்ப்பாங்க, கொஞ்சம் இருந்து நீங்க என்னுடைய நாட்டியத்தை பார்க்கணும், இந்த வேட்டு சத்தத்துலையா அப்படின்னு கேட்பாரு. ஏன் வேட்டு சத்தத்துல ஆட முடியாதா? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசைகள், அதே போல நீர்வீழ்ச்சியினுடைய ஓசை, இதெல்லாம் நம்ம ஆட முடியாதா, பாட முடியாதான்னு ஆடு அப்படின்னு போயிடுவார். அது உண்மைதாங்க, மன வயிற்சி பேசுறது மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன சிரமம்னா, இந்த கல்யாண வீடுகள் எங்களை பேச கொண்டுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. அது யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசணும். இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்ப 3000 பேர் வந்துருந்தாங்க, நான் தான் பேச்சாளேன். 3000 பேர் பேசிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம்னு நினைச்ச போது இன்னொரு வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. இந்த இடத்துல நீங்க சிரிக்கணும், சரியா? ஏன் நிலைமை இப்படி ஆகி போச்சுட்டாங்க. என்ன தெரியுங்களா, டிவியா பார்த்து 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 நீங்க டிவி கையெழுத்த மாட்டீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டோம். ஆள் வந்து முன்னாலுமே டிவிக்கு தான் இந்த வேற போட்டு வச்சுட்டாங்க. இது யார் கேட்டாங்க, நேரம் தெரியல. என்ன சைதாப்பேட்டை இருந்தா பார்க்க போறாங்க. இப்ப அது என்ன கஷ்டம் தெரியுங்களா, இந்த லிப் சிக்னஸ் ஆகாது. நான் ஒரு ரூபம் பேசுறேன், அது ஒரு தெலுங்கு படமா பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல நிப்பாட்டாங்க, ரொம்ப நன்றி. சொல்ல சொல்ல கேட்கிறாங்க, அருமையா இருக்கு. அங்க நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவர் சொன்னாரு, பரவாயில்ல, நீங்க நாங்கள் கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி முடிச்ச உடனே என் கையில் மைக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே போடி இருக்கு, ஹேண்ட் மைக் வச்சுக்கிட்டு பேசணும். பெரியவர்களே தாய்மார்களே 2 வாரத்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு. அது எங்க ஊர் பக்கம்னா நல்ல மொழி செய்வாங்க. இப்போ யார் இங்கே பொக்கேன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்படி தாங்க அப்படி போட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த காசெல்லாம் கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அது இதெல்லாம் செய்யணும். சரி இருக்கட்டும், எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு கூட்டம் மேடைக்கு ஓடி வந்து என்னை தள்ளிக்கிட்டே போறாங்க. அங்கிட்டு இருந்து பேசு, இங்கிட்டு இருந்து பேசு, நானும் விடலை. தமிழ் படிச்சவன் பாருங்க, அங்க 10 பாட்டு, இவனை 8 தொகை, இவனை குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட வந்து என்னை இப்படி தோல்ல தட்டி அந்த ரூம்குள்ள போய் பேசிய ஒருத்தருமே இல்லை முடிஞ்சது. அது எவ்வளவு நல்ல கேள்வி பார்த்தீங்களா? தனியா பேசுறது இங்கே பேசுறேங்க, அங்க பேசுறேன் இருக்கட்டும். பேசுறப்ப எப்பவுமே என்ன அப்படின்னா, வானொலியில பேசுறது ஒரு வகைங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளால தான் பேசணும், எல்லாரும் இருக்கிறதா நினைச்சுக்கணும். அது இன்னொன்று என்னன்னா, வானொலியில பேசுறப்போ உள்ள இருந்து ஒருத்தர் நமக்கு சைகை காட்டிக்கிட்டே இருப்பாரு. முடிக்க வச்சப்ப அப்படின்பாரு, அதே மாதிரி அப்படி டைம் காட்டுவாரு. இதெல்லாம் பார்க்கணும். ஒருவேளை ஒரு நாட்டுப்புறத்து பாடல்கள் பாட வந்தவங்க, அவங்க இதெல்லாம் பழக்கம் இல்லாதவங்க, அவங்க உள்ள இருந்து அப்படின்னா காமிக்கிறாரு, ஒன்றும் நடக்கல. அவர் அப்படின்னாரு, அவர் எந்திரிச்சு ஒடியாண்டார் கூப்பிடுறாரான்னு சொல்லி. இது பரவாயில்ல, நாதஸ்வரம் வாட்ச ஒருத்தர் ரொம்ப லைட்ஸு கண்ணை மூடி வாட்சி அவர் சொல்றதை கவனிக்கவே இல்லை. டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லி டைம் முடிஞ்சுன்னு காட்டினாரு. இவர் நாதஸ்வரத்தை சுற்றி சுற்றி வாசினாரு. இப்படி கேட்கிறாரான்னு நினைச்சு அங்க பேசுறது ஒரு வகை. ஆனா பேச்சு பேசுறதாருன்னா முதல்ல ஆட்கள் வந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்கணுங்க. இப்ப மேடையில பெரியவங்க இருக்காங்க, முன்னாடி தலைவர் இருக்காங்க, மற்றவர்கள் இருக்காங்க. வெளியில இருந்து வரணும். 2000 வருஷத்துக்கு திருவள்ளுவர் சொன்னாரு, பேச்சு எப்படி அமையணும் அப்படின்னா, கேட்டுக்கிட்டு இருக்காத கட்டி போடணும்,
கேளாதவர்கள், இந்த பேச்சை கேளாதவர்கள் ஐயோ நல்ல பேச்சை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படணும். இதுதான் பேச்சு. கேட்கிறவங்க மகிழ்வும் கேளாதவங்க வருந்தணும். இதுல கேளார் அப்படின்னா வெறும் கேட்காதவங்க அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப யாரும் ஊரே யாவரும் கேளி அப்படின்னா அதுக்கு சுத்தத்தார்னு அர்த்தம். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். பகைவனா இருந்தா கூட அவனும் விரும்புற மாதிரி உட்கார்ந்து பேசணுமா? இப்ப பாருங்க, நடக்குமா? நமக்கு பிடிக்காதவங்க பேசினா என்ன செய்வான்? ஏய் போட்டுக்கியா அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா அவங்களையும் இழுத்து உட்கார வைக்கணுமா? அதான் இந்த பேச்சுக்குரியது. அதுல முதல் ஒரு சொல்லு பாருங்க, கேட்டார் பிடிக்கும் தகைவாய். இந்த கேட்டாருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுக்கு ஒரு சொல்லுக்கு பரிமையா நடக்குது. அப்படி எழுதுவாங்க. ஒரு சொல்லுக்கு கேட்டாருன்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த பேச்சை கேட்டிருந்தாலும் வரிமாறாம நாங்க பேசினாலும் திரும்பவும் கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதுதான் பேச்சா. இப்ப இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்றீங்களா? முந்தி 10 ஜோக் இருந்தா நாங்க 10 வருஷம் படிச்சிருவோம். இப்ப அப்படி இல்லை. இப்ப ஒண்ணு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துடுது. அது இன்னொரு ஆள் வேற சொல்லிடுறாரு. அதனால நான் சொன்னா அவர் தான் கேட்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல நான் 25 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போறேன் ஒரு ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்கு. பேசி முடிச்ச உடனே எல்லாரும் கேள்வி கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு கிட்ட இதே பேச்சுதான் நேற்று மதுரையில பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே அவங்க திருப்பி கேட்டேன், பொன்னியாருக்கு அவர் சொன்னா நான் தான் ஊரா போறேன், நீ எதுக்கு வர்ற? ஆபரேட்டர் முதல் நாளே படம் பார்த்துருவாரு, அதுக்காக 100 நாள் ஓட்டா போடுவாரா? நான் பேசிட்டே ஆகும். ஒரு தடவை கேட்டிருந்தா கூட அந்த கேட்டவர்களை மீண்டும் கேட்குமாறு அவரை செய்யணும். கேட்டார், கேட்பார் இல்லை. கேட்பார்னா யாருன்னா எதிர்காலம். இப்பு இவ்வு எதிர்காலம், எதிர்கால சொற்கள். இட்டு இட்டு இரு இறந்த கால சொற்கள். நீங்க இதுக்காக எந்திரிச்சு போயிடக்கூடாது. இலக்கண ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்க அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அதாவது ஒண்ணு இல்லைங்க, உண்டான் சாப்பிட்டான் அப்படின்னா இறந்த காலம், உண்பான் எதிர்காலம், உண்ணுகின்றான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல ஒரு பாட்டுல ஒரு சொல்ல வைக்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்தான் போனான்னு எழுதுறது ஈஸி, வருவான் போவான்னு எழுதுறது ஈஸி, வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுறது ரொம்ப கஷ்டம், மீட்டர்ல நிற்காது. ஆனா ஐயா அவர்கள் சொன்னாங்க கண்ணாசனை பத்தி. கண்ணாசன் ஒரு பாட்டு முழுக்க அப்படி எழுதியிருப்பார். தெரியுமா உங்களுக்கு? அழகு சிரிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் அவர்களும் சரண் பாடுற பாட்டு. அதுல அந்த முழு பாட்டுமே நிகழ்கால இடைநிலையிலே இருக்குங்க. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, எத்தனைகின்றது. யார் எழுத முடியும் சொல்லு பார்ப்போம். இப்ப என்ன தெரியுங்களா, இதை நம்ம கேட்கவே முடியல. இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கவிஞர் காட்டுல அதிகமா யோசிக்கணுங்க ரசிகர். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, படைப்பாளர் காட்டுல அதிகமா யோசிக்கணும் ரசிகர்கள், நேயர்கள். எப்படி யோசிக்கணும்? என்ன பார்வை உந்தன் பார்வை, இதை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு காதலுக்கு நேரம் ஒரு பாட்டு வரும். ரொம்ப பழசா கேட்காதீங்க, இப்ப கூட 2 போட்டு பார்த்துக்கலாம். இந்த பாட்டு ஹிட்டான நேரத்துல எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணாரு, தமிழ் வாத்தியாரு ஒரு மாலையை வாங்கி போய் கண்ணாசன் கழுத்துல போட்டிருக்காரு. அவர் என்ன உங்களை மாதிரி இலக்கணமா யாருமே எழுத முடியாது, அப்படி என்ன இலக்கணம் எழுதிட்டேன்னு கேட்கிறாரு. என்ன பார்வை உந்தன் பார்வை, இடைமெழிந்தால் இந்த பாவை. அருமையான இலக்கணம் பாட்டுருக்காரு. இல்ல என்ன இலக்கணம் இருக்காரு கண்ணாசன்? இல்ல முதல் வரியில பார்வைன்னு போட்டிருக்கீங்க, அடுத்த வரியில பாவைன்னு போட்டிருக்கீங்க. ஆமா போட்டிருக்கேன். அதுக்கு இடையில இடையும் எழுந்தாலும் போட்டிருக்கீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது பார்வையாகிய இடையின ரகரம் மெலிந்தால் கெட்டு போனால்
பார்வை பாவையாக மாறும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இவர் மாலை கட்டி அவருக்கு போட்டு நான் சத்தியமா இப்படி யோசிக்கவே முடியாது. ஒரு வருது பாருங்க. என்ன தெரியுங்களா, இலக்கணம் ஏன் பயப்படுறோம்னா எளிமையா சொல்லறாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் 3 தான் இலக்கணம். ஒண்ணு, ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து இல்லாம போகும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். இதே இலக்கணம். எப்படி? வாழை பிளஸ் பழம் என்ன போடுவோம்? வாழைப்பழம் இது போடுவோம். இது தோன்றல், ஒன்று உண்டாகுது. கெடுதல்னா என்ன அப்படின்னா மரம் பிளஸ் வேர் என்ன போடுவோம்? மரவேர் அப்படின்னு போடுவோம். மரம் பிளஸ் வீடு மரவீடு. இம்மன்னா காணாம போச்சு. ஒன்னு தோன்றுச்சு, அது தோன்றல். ஒன்னு கெட்டு போச்சு, காணாம போச்சு. இன்னொன்னு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாவது மாறும். அது என்ன தெரியுமா? மண் பிளஸ் குடம் சீக்கிரட்டு மட்குடம் அப்படிமோ. இன்னும் இட்டா மாறுறது ஒரு வகை. இதுக்கு பேர் திரிதல்னு இருக்கும். இப்ப இது நாங்கள் ஒரு செமஸ்டர்ல நடத்த வேண்டியதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஏதாவது 6 மாசம் நடத்த வேண்டிய இலக்கணம். இதை இப்படி சொல்ல முடியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல 2 வரியிலையும் ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதே 2வது வரியிலையும் சொல்ல முடியும். இப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இடைநகரமாகிய ராமன்னா மெலிந்து போனால் அங்கே பார்வை பாவையாக மாறும் ஒரு ரசிகன் இருந்தா கண்ணதாசனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறது எப்படி? புத்தக திருவிழாக்கள் ஏன் தெரியுமா ஒடியாந்து பேசலாம்? இங்குதாங்க ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக இருப்பாங்க. எல்லாரும் புத்தகத்தை பற்றி படிச்சவங்க, பேசினவங்க, கேட்டவங்க இங்கதான் பேச முடியும். இன்னும் இந்த செல்போன் இருக்கிற இடத்துல ஒரு பேசணும்னா என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் இருக்கும். அது அவங்க பேசுறது நம்ம கேட்போம். அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கேன், கீழே பட்டி பண்றோம். கீழே இருந்து ஒருத்தர் முடியல அப்படிங்கிறாரு. என் காதல கேட்குது. நான் அந்த என்ன முடியல அப்படின்னேன். இல்ல பட்டிமன்ற முடியலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவர் உட்கார்ந்து முடியலன்னு சொல்றாரு. முடியலங்கிறாரு. கேட்கணுங்க. இங்க சாப்பிட்ட உணவு இங்கே போனா 3 மணி நேரம். ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா 7 ஜென்மத்தில் வரக்கூடாது. இச்சைக்கும் 7 பிறவிக்கும் முன்பனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சியோம் மத்தையும் நாமங்கள் மாற்றியதோ கற்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்கு மறக்கவே கூடாது. அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் திருவள்ளுவர். மற்ற செல்வங்கள் எல்லாம் வரும் போகும் அழிஞ்சிடும். ஆனா காதல கேட்ட செல்வம் அழியாது. ஒரு 7 சொல் கொண்ட திருக்குறள்ல 5 தடவை செல்வம்னு சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சரியாக்கா? இதே 6 தடவை ஒரு சொல்ல பயன்படுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? அது எந்த திருக்குறள் ஞாபகம் இருக்கா? சொன்னா பரிசு கொடுப்பீரா? திருக்குறளே கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப 5 சொல் கொண்ட ஒரு திருக்குறள் நான் சொல்லிட்டேன். நீங்களே ஆமான்ட்டீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்புல நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேட்பேன், நானே எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே. வெளியே வாட நான் கூடுவானே, உள்ளே வாட நானும் கூடுவானே. ஒரு அப்பாவோட ஒரு பையனை கேட்டாரு, உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்காங்க. அதனால இப்ப நான் ஒரு நிமிஷம் தேவைப்படுறேன். 6 தடவை ஒரே சொல்ல பயன்படுத்திருப்பார். துப்பாருக்கு துப்பாய அது இங்கிட்ட சொன்னாங்க. பச்சுக அருமை அருமை. யாரு சொன்னா? பயப்படாம இருந்தீங்க. அவருக்கு திருப்பதி பற்றி சொல்றீங்க. சொல்றாங்க பச்சுக, பச்சத்தான், பச்சினை, அப்பத்தை, பத்துக, பத்து விடல். 6 தடவை ஐயா வாங்கி நான் தரேன். 6 தடவை சொல்ற. இது என்ன தெரியுமா? நம்முடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பற்றுக்களை எல்லாம் விட்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டால் நமக்கு பற்றுகள் விட்டு போகும். எப்பா என்ன போடுறீங்க? திரும்ப 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 ஒரே சொல்ல சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறதுக்கு பேருங்க. ஒண்ணு இல்லைங்க. இப்ப மனுஷனுக்கு குரலுக்கு என்ன வித்தியாசம்?
என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குரங்கு ஒரு மரத்துல இருக்குன்னு வச்சுக்கிறேன், அது இன்னொரு கொப்புக்கு போறதா இருந்தா இந்த கொப்புல இருந்து அந்த கொப்புக்கு அப்படி மழிச்சுன்னு தரணும். இதை விடும், அதை பிடிக்கும். விட்டு பற்றும் குணமுடையது குரங்கு. நம்ம மனுஷன் என்ன செய்ய தெரியுமா, இந்த கொப்புல உட்கார்ந்து அதை ஆட்டி பார்ப்போம், தாங்குதான் தெரிஞ்சாதான் இதை விடுவோம், அப்புறமேல பிடிப்போம். அப்ப முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா, அதை பற்றி கொண்டுதான் இதை விடுவோம். எப்ப அப்படின்னு பார்த்தா இது தாங்குதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. குரங்குக்கு மனசுக்கு உள்ள வித்தியாசம் தான். அது விட்டு பற்றும் குணமுடையது, மனிதன் பற்றி விடும் குணமுடையவன். அதனால திருவள்ளுவர் என்ன செஞ்சாருன்னா, விட்டுகேன்னு முதல்ல எழுதுறேன், பற்றுகேன்னு எழுதுறேன். பிடிச்சிக்கப்பா அப்படின்னு கொண்டா பிடிப்போம். இப்ப தூங்குற பிள்ளையை எழுப்புறது எப்படி எழுப்புறோம்? இதை சாப்பிட்டு படுத்துனா பிரார்த்தனை எழுந்திருப்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு லீவு போட்டிருக்கே அப்படின்னா எழுந்திரிச்சு உட்காருவாங்க. அவனுக்கு ஒரு இன்பமான செய்தி காதல் கேட்கணும். பழைய படம் உள்ள தங்கவேல் தூங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் வந்து அடிச்சு எழுப்புவான். எந்திரிச்சோன்னு சொல்லுவார், அடப்பாவி இப்பதாண்டா கனவுல இடம் போட்டாங்க, அதுக்குள்ள எழுப்பிட்டியாடா அப்படின்பார். கனவுல கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க சில பேர். இப்ப பாருங்க, பற்றுக முதல் வார்த்தையை தான் குடிச்சுக்கோ. பற்று விடணுங்கிறதுக்காக சொல்றப்ப முதல்ல பற்றுக. எதுல ஒரு கேள்வி கேட்பல, பற்றத்தான் பற்றினை, பத்துக்கடையில இருந்தான்ல அவருடைய பாதத்தை. எதுக்காக? அடுத்த கேள்வி கேட்போம். உன்னுடைய பத்துக்கள் எல்லாம் விட்டு போவதற்காக. அவ்வளவுதாங்க. 6 முறையை பயன்படுத்துறாரு, 5 முறையை பயன்படுத்துறாரு. என்னன்னா, திரும்ப திரும்ப ஒன்றை சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். எங்க ஊர் பக்கம்னா வள்ளி திருமண நாடகம், எனக்கு தெரிஞ்சு வள்ளி பிறந்த காலத்துல இருந்து அந்த நாடகம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட்டம் போகுங்க. அவருக்கு என்ன அந்த கதை தெரியாதா? கதை தெரியும். இந்த வள்ளி யாரு, அந்த முருகன் யாரு, இவர் எப்படி நடிக்கிறாரு, அவர் எப்படி நடிக்கிறார். எங்க ஊர் டிஆர் மகாலிங்கம், நான் எனக்கு சொந்த ஒரு சோழம் தான். தெங்கரை அவர் ஊரு, வடகரை எங்க ஊரு. டிஆர் மகாலிங்கம் வள்ளியா வந்து யூஆர் ஜீவன் ஒரு அப்பா. அந்த காலத்துல என்ன தெரியுங்களா, ஊர் பேரு அப்பா பேரு நம்ம பேரு அப்படிதான் வைப்பாங்க. இப்போ உதாரணமா யூஆர் ஜீவன் ஊஞ்சலூர் அந்த அம்மாவுடைய பேரு, அந்த ஊரு அது ஊஞ்சலூர் தான் அந்த அம்மா. அதுக்கு முதல் ஊர் தான் கொடுமுடி, கேபி சுத்தராம்பாள் ஊரு. கொடுமுடி பாலாம்பாள் சுத்தராம்பாள். இப்ப எம்எஸ் சுப்புலட்சுமினா மதுரை சண்முகவடிவு சுப்புலட்சுமி அம்மா பேர் பாருங்க. அம்மா பேரு, ஊர் பேரு, அம்மா பேரு, அவங்க பேரு வேற ஒண்ணும் வேண்டாம். மருத்தூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். பாருங்க, அந்த ஏழுமலை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் முருகனா வந்து யுவா ஜீவனத்துலாம் வழியா வந்து பாட ஆரம்பிச்சாங்க. மைக்கே இல்லாத காலத்துல கூட 8 ஊருக்கு கேட்கும். வந்து அப்படி மணல்ல உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் அந்த பொரியலையோ அல்லது கல்லப்பருப்போ ஏதாவது வாங்கி தின்னுட்டு பார்க்கணும்ல, அருமையா இருக்கு, நல்ல ரசனையோடு. இப்ப அது வெளியில செய்யலாம். இப்ப சினிமா தேட்டர்ல என்ன செஞ்சு விடுறாங்கன்னா, நல்ல காட்சி வர்ற நேரம் பார்த்து நம்ம பக்கத்துல எவனாவது உட்காந்து எங்கேயாவது தின்னுட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன். இந்த ராஜபாட்டு ஒரு படத்துல அவ்வளவு சோகமா ஒரு பாட்டு இருக்குங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான்ற பாட்டுல அப்படியே கண்ணீர் மல்கு நமக்கு. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு முறுப்பாய் கருக்குன்னு தின்னுட்டு இருக்கேன் பக்கத்துல. நான் கோபத்தோட அவன் பார்க்கிறேன். நான் உடனே அப்படின்னா சந்தோஷமா படிப்போம். மருந்து என்ன எழுதுறீங்களா? மருந்து கெட்டதில்லை, உடம்புல இருக்கக்கூடிய நோயை போக்குவது. இப்ப நமக்கு மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தா அந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, வேற வழி இல்லைங்க, புத்தகங்கள் தான் படிக்கணும். மகாத்மா காந்தி ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் இருந்தாரா? எப்படி? நான் அவருக்கு முன்னால் லியோ டால்ஸ்டாய் எழுதுறாரு, நான் மன குழப்பங்களால் வருத்தப்பட்டிருக்கிறேன், தாங்கள் ஏதேனும் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். அவர் உடனே அந்த கடிதம் எழுதுறாங்க. எப்படி? என்னிடத்தில் நீங்கள் யோசனை கேட்கிறீர்கள், நன்றி. ஆனால்
இதற்கான பதில் எல்லாம் உங்கள் நாட்டிலே இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழியில் திருக்குறள் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் இதற்கான விடை முழுவதும் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரஷ்யாவுக்காரர்கள் சொல்றாரு. ரஷ்ய எழுத்தாளர் அதை கேட்டுட்டு காந்தியடிகள் கொஞ்சம் வெக்கப்பட்டாராம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியிலே எழுதப்பட்ட இலக்கியம் நமக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை உடனே வாங்கி படிச்சுட்டு அதில் கீழே எனக்கு பிடித்த குரல்னு ஒரு திருக்குறளை எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் தமிழில் கையில் போட்டு கொடுத்தாங்க. அப்படி காந்தியடிகளையே ஈர்க்கக்கூடிய லியோ டால்ஸ்டாயை ஈர்க்கக்கூடிய பெருமையுடையதுதான் திருக்குறள். அது மன நோய்க்கு மருந்துங்க. எத்தனையோ விஷயம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க மதத்துக்கு அந்த வீடு கட்ட போறப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு நூல் பிடிச்சு அதை அடைப்பாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? அந்த மரத்துல கோணம் பாலம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படி செதுக்கிட்டே வந்து நேராக்குவாங்க. அந்த நூல் மரத்திலே இருக்கக்கூடிய கோணல்களை சரி செய்யும். இந்த நூல் நம்முடைய புத்தக திருவிழாவிலே கிடைக்கிற நூல் நம் மனத்தில் ஏற்படுகிற கோணல்களை மாற்றி நம்மை மனிதராக்கும். இந்த கையெழுத்து இடத்துல நன்னூல் எழுத்தாளர் நன்னூல் எழுதிய பவனந்தி முடிவுக்கு தான் அவர் தான் சொல்றார் மனக்கோட்டம் தீர்க்கும் அப்படிங்கிற கோட்டம் தான் என்னன்னா வளைவுன்னு அர்த்தம். அதை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு. இப்ப நமக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பொழுதுபோக்குக்காக 1000 விஷயங்கள் படிப்போம். ஒரு ஒண்ணு இல்லை நகைச்சுவையா ஒண்ணு பார்த்தோம்னே சந்தோஷம் ஏற்படுது. எழுத்தாளர் பாலன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, மதுரையில வந்து அந்த மனைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு குறுந்தொகைகள் 2வது பாட்டு குங்குதேர் வாழ்க்கை அங்கிரை கும்பி காமம் சொப்பாது கண்டது முடியும். அதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் வழி இல்லை. ரொம்ப நாளைக்கு முதல்ல திருவாரூர்ல ஒரு ஆசிரியர் அந்த வகுப்புல பாடம் இருக்கிறாரு. 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ பாடம் இருக்கிறார். இந்த பாட்டை நடத்தி விளக்கம் சொல்றாரு. அதுல கேட்பிட்டு இருந்த பையங்கள்ல பல பையங்க நல்லாவே தூங்கிட்டான். என் பாட்டுக்க சில பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கொண்டு உட்காந்துட்டான். நான் படிக்கிறப்போ ஒரு பையன் ஹாஸ்டல்ல படுத்துங்கிற கூட ஒரு வாத்தியார பேரை சொல்லி அவர் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் நடத்தினா தான் அவனுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒரு அவர் அடிக்ட் ஆகிட்டான். அவர் குரலை கேட்டால் தான் அவனுக்கு தூக்கம் வரும். இருக்கட்டும், ஒரு கணவன் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மனைவி வந்து அடிச்சு எழுப்பிருக்காங்க. அவன் அதிர்ச்சியா இது எந்திரிச்சு என்னன்னு கேட்டுருக்கா. தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க அப்படின்னு. தூக்கம் வந்து விட வேண்டியதானே, கடமையை செய்யலாமா? நல்ல வேலை கரைச்சி காது தான் போச்சு அந்த அம்மா. இப்ப ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டுட்டார். என்ன கேள்வி தெரியுமா? சிவபெருமான் மனுஷனா தான் வந்தார். அந்த பாட்டில் இருக்கிறதுல கருவிக்கு சிவபெருமான் மனுஷனா தான் வந்தார். நக்கீரன் மனுஷன் தான். மனுஷனுக்கு மனுஷன் என்ன சண்டை? சிவபெருமான் எழுதி கொடுத்த அந்த பாட்டுல குங்குதேர் வாழ்க்கை அங்கிரு தும்பிக்காம சுற்றாது கண்டது முடியுங்கிற பாட்டுல வாய் சண்டை புது நீங்க திருவிளையாடல் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அதுல வந்த உடனே எவன் இந்த பாட்டுக்கு குறை சொல்றது? அவன் இவன் என்ற ஏக அவசரம் வேண்டாம். முத்துராமன் என்று சொல்வாரு, பலவீனமா பேசுவார் பாவம். உடனே ஒரு கோபத்தோடி யார் இந்த கிழவன் முடிப்பார். முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீர். ஓ கீழனா அப்படின்னு ஒரு எகத்தாளம் என்ன குற்றம்? முதற்கண் பாடலை இயற்றியா? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர்வராமன் மற்றவரிடம் கொடுத்த நம்ம காரணம் அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சிவாஜி அடிப்பாங்க, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். உடனே இவர் விட மாட்டார். அனைத்தும் அறிந்துவிட்டால் எழுதும் பாடலில் விளைவில்லை என்று அர்த்தமா? அதை நான் சொல்லக்கூடாதா? எங்கே கூறி பாரு. உடனே பாட்டை சொல்ல சொல்றாரு. இவர் சொல்லி முடிச்ச உடனே கோவம் வந்து கடுமையா இருந்தது. வஞ்சி சொல்லுவாரு, சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரனோ எண்ணு பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன். நீ ஒரு சங்க அறுத்து விளைக்கூடிய நீங்க எனக்கு வந்து பாட்டுல சொல்ற அவர் அடிப்பாரு. சங்க இருப்பது எங்கள் குலம்,
எனக்காவது ஒரு வேலையும் ஒரு தொழில் இருக்கு. சங்கரனார் கேதுக்குள்ள வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன அதுன்னு கிடையாது. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆறுற்றார், ஆராய்கிறார், அப்பா அம்மா கிடையாது, ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கப்ப சங்கரப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, முன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். உடனே மாதிரி பிச்சைக்கு பழிக்க மாட்டாங்க. ஏன்னா சிவபெருமான் கையில ஓட தூக்கிட்டு அலைஞ்சா நமக்கு தெரியும். இப்பதான் அவர் என்ன செய்யறாரு, சாதாரண நெத்திக்கண்ணர் திறந்துறார். அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இவரும் மனுஷன் தான், அவரும் மனுஷன் தான். அவரு இவர் 2 அடி அடிச்சுக்கலாம், தூக்கி போட்டு மிதிச்சுக்கலாம். ஆனா எதுக்காக சுப்ரீம் பவரை காட்டினார்? திடீர்னு என்ன நெத்திக்கண்ணு ஒண்ணு திறந்து அவனை ஏன் அடிச்சார்? ஆதியாருக்கு அப்படி பயமா போச்சு. ஏன்னா அது சிலபஸ்ல இல்லை. சிலபஸ்ல இல்லாத கேள்வி கேட்டா எங்களுக்கு உதவும். நான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை சொல்லிட்டு அதையும் சொன்னார் ஐயா. பிட்டுக்கு மண் சுமந்த கதை, சிவபெருமான் மீது பட்ட அடி, அந்த மன்னன் முதற்கொண்டு மந்திரி, குதிரை, யானை, தாய், வயிற்று குழந்தை எல்லார் மீது பட்டது. இதை கேட்டுக்கிட்டு ஒரு பையன் எல்லாரும் மேலேயும் படிச்சாரு கேட்டான். ஆமா அப்படின்னு. அப்ப அவர் சாப்பிட்ட புட்டு எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. நீ உட்கார முதல்ல பண்ணிட்டேன், அது போய் சேர்ந்துட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒரு கவிதையிலுங்க, எல்லார் மீதும் அந்த அடி பட்டது, அந்த வந்திக்கிழவி முதுகில் மட்டும் அந்த சுவடி இல்லை. சீனிராமசாமி எழுதுறாருங்க ஒரு கவிதையில, இயக்குனர் சீனிராமசாமி. சரி இருக்கட்டும், இந்த படிச்சோம்னா அது பார்க்க போயிடும். அந்த வாங்க ஏன் இவர் வந்து நெத்திக்கெல்லாம் திறந்து காமிச்சார். இப்ப வாத்தியார் கொஞ்சம் தயங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லிருக்காரு. நான் சொல்ற கதை புரியல, என் கூட தானே வர்றீங்க. ஏன்னா நடுவில் இப்படி கேள்வி கேட்பேன், தயாரத்தான் உட்காந்துக்கணும். அப்போ அவர் சொன்னாரு, அவர் ஏன் நெத்திக்கல்ல திறந்து காமிச்சார்னா, அவர் எரிக்கணும்ல நெத்திக்கல்ல திறக்கலப்பா, எங்களுக்கு சண்டை வந்தப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை. யார் சொல்றா? நக்கீரர். இருக்குங்கிறாரு சிவபெருமான். சொன்ன உடனே இவர் கேட்கிறார், சிவபெருமான் கேட்கிறார், இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு, உத்தமசாலி பெண்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் நக்கீரர், இல்லை. கலைஞர்களுக்கு சரஸ்வதி இல்லை, அலைமகளுக்கு லட்சுமி இல்லை. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு வர்றப்ப அவர் கேட்காம இவர் ஒரு வார்த்தையை சொல்றார். யாரு? நக்கீரர். அவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமில்ல, மீனாட்சி, விசாலாட்சி அவருடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமான் கொஞ்சம் தயங்குறார். ஏன் மனைவி கூந்தல்ல வாசனை இல்லைன்னு இவனுக்கு தெரியும். அப்பதான் எப்பா வந்திருக்கதா அந்த அம்மா புருஷன் தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்திக்கு என்ன திறந்தார்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி அந்த பையனை உட்கார வச்சிருக்காரு. அந்த கேள்வி கேட்ட பையன் தான் தமிழகத்தினுடைய மேலாண் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஞாபகம் படிக்கிறப்ப பதில் சொன்னவர் யாருன்னு கேட்டால், தேவாரத்துக்கு உரை எழுதிய தண்டபாணி தேசிகர் என்ற ஒரு அற்புதமான மனிதர். இதை யார் சொன்னாருங்களா? நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிக்கிறப்ப இவங்களை போன்ற வெள்ளைவாரர், இவர் போன்ற பெருமக்கள் வந்து வகுப்பு எடுப்பாங்க எங்களுக்கு. அப்பா வருகிற செய்தியை சொல்றாரு. அவர் தான் அந்த கேள்வியை கேட்டார், அந்த பதிலை சொன்னது நான் தான் அப்படின்னார். எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சின்னதாக அப்படி கோடு போட்டு காமிச்சிட்டா போதுங்க, அதை நல்லா ரசிக்கலாம், ரசிக்க வைக்கணும். அப்பதான் அந்த அந்த விருந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது ஒவ்வொன்றா சொல்ல 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 நமக்கு பசிக்கணும். பொதுவா விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதுப்பாங்க. அது என்ன வியாதிக்காரன் வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு அனுபவம், ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்கோம், என் முன்னாடி இறக்காது, எது வந்தாலும் வேணாங்கிறாரு. அவன் அல்வா கொண்டு வர்றான், சுகர் நோ, அவன் எனக்கு வைக்காம போயிட்டான். உருளைக்கிழங்கு வருவன் வேணாம், வாயு எனக்கு வைக்காம போயிட்டான். இப்ப அந்த ஆளு நான் சாப்பிடாம உண்டு. இது மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும்?
விருந்து சாப்பிடுற போது நமக்கு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படி மகிழ்ச்சியா இருக்கணும். அது அடுத்தவங்கிட்ட சொல்ற போது நல்லா இருக்கும். தாய் ஒருத்தி இருக்கிறாள், அவள் உறங்காமல் இருக்கிறாள். இந்த வார்த்தை சொன்னாரு பாருங்க. அது கொஞ்சம் அதிகமா சொன்னா கூட நந்திக்கிழமைன்னு ஒரு நூல் இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு நூல் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இங்க இத்தனை ஸ்டால் இருக்கு. நான் பேச 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 போய் பார்த்து வந்துடணும், வாங்கிட்டு வந்துடணும், என்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்பதான் நான் நம்புவேன். உண்மையை சொல்றேன். ஒரு புத்தக திருவிழாவில் நான் பேசுற போது சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூலை பற்றி சொல்றேன். குமரகுருபரர் காசியில் இருக்கக்கூடிய அந்த மன்னன்கிட்ட போய் மடம் கட்டுவதற்கு பணம் கேட்பதற்காக, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது. இவர் என்ன பண்றாரு, சரஸ்வதியை வேண்டுறாரு. 10 பாட்டு, சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு. அதை பாடிட்டு அந்த மன்னனுக்கு புரியுது மாதிரி போய் பேசி அந்த பணம் வாங்கி அந்த மடத்தை கட்டுறாரு காசியில். நான் இப்போ காசி போயிட்டு வந்தேன், அங்கே அதை பார்த்தேன், அந்த மடத்தை பார்த்தேன், அந்த பாடின இடத்த பார்த்தேன். 2 புலவர்கள் தாங்க கங்கை கரையை தாண்டி அந்த பக்கம் போனவங்க. ஒருவர் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர், மற்றவர் யாருன்னு கேட்டா நம்முடைய கவிஞர் மகாகவியின் அழைக்கப்படுகின்ற பாரதியார். அவர் தான் 4 வருஷம் காசியில் இருந்தார். இந்த இடத்துல குமரகுருபரர் மடம் கொஞ்சம் தள்ளி போனவங்க பாரதியாருடைய மாமாவுடைய வீடு அங்கே இருக்கு. நான் 2க்கும் போயிட்டு வந்தேன், இருக்கட்டும், அது ஒரு சந்தோஷம். இப்ப குமரகுருபரர் பாடின அந்த 10 பாட்டு இல்லையா, இந்த 10 பாட்டை நான் வகுப்புல சொல்றேன். சொல்லிட்டு இந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணா நான் ஒரு பேனா பரிசு கொடுப்பேன்னு சொன்னேன். 60 பேர் கொண்ட வகுப்பு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, எவனும் படிக்க மாட்டான், நமக்கு பேனா மிச்சம். என் சோதனை காலம் 60 பேர் ஒப்பிச்சுட்டாங்க 10 பாட்டை. 60 பேர் ஒப்பிச்சுட்டா. எப்படி யாருக்கு என்ன ஆகாது தெரியுமா, நான் மயிலாடுதுறையில் போய் பேச போயிருக்கேன். அங்கே தர்மபுரம் ஆதீன கல்லூரியில் பேசுகிறேன். திடீர்னு சிஓவரான்னு கேட்குறாங்க. கல்லூரிக்கு இருக்குதா சிஓவரான்னு யோசிச்சா 2-3 தான் வருது. அவர் இறங்கி வேகமாக என் காலத்தை பிடித்தாரு. நான் நடுங்கி போனேன். பார்த்தா அவர் என்னுடைய மாணவர். அவர் சொல்றாரு, ஐயா நான் தான் உங்கள்கிட்ட படித்த மாணவர், இப்போ கல்வி அதிகாரியாக இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்கிறேன். சகலகலாவல்லி மாலை நீங்கள் படிக்க சொன்னீங்கல்ல, படித்து பாடி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு உங்கள்கிட்ட பேனா வாங்கினது நான் தான் சொன்னான்ல, அப்படியே மகிழ்ந்து போடுறேன். இதை நான் சொல்லி முடிச்சு நீங்கள் இந்த பாட்டெலாம் படித்து ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பெருமையும் கிடைக்கும்னு சொன்னாங்க. பேச்சு முடியறதுக்குள்ள உள்ள போய் எத்தனை புத்தகம் இருக்கு அத்தனையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா, எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி அவ்வளவு பேருக்கும் எல்லாருக்கும் ஒன்று ஃப்ரீயா கொடுத்தாங்க. வெந்தாமரைக்கு மலர்பாதம் தாங்கிய வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதவளோ சகமையிலும் அளித்து உண்டா நுழைந்த ஒழித்தான் வித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கருப்பே சகலகலாவல்லியே. முதல் பாட்டு இந்த பாட்டு. இதை பாடினா நல்லா இருக்கும். எனக்கு பாட தெரியாது, ஞான சம்பந்தம் பேரே தவிர பாட தெரியாது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வெற்றியை முயற்சி பண்ணி கூடத்தை கலைக்க கூடாது. ஏதோ ஒரு மரியாதைக்காக உட்காந்துருக்கீங்க. அதனால அந்த பாட்டை அப்படி பாடினா நல்லா இருக்கும். அதுல என்ன தெரியுமா பாட்டு பொருள், நான் போய் சிவபெருமான் கேட்டுக்கிறான். அவனும் பித்து பிடிச்சாலாம் பித்தாப்பனை சூடி பெருமானே. சரி திருமாவளத்தை போய் கேட்டுக்கலாம். அவர் எப்ப தூங்குவார் எப்ப எந்திரிப்பான்னு தெரியாது. அவர் பட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீதான் படிச்சிருக்க சரஸ்வதி, நீதான் படிச்சிருக்க. உன்னுடைய கையில ஜபமாலை இருக்கு, உன் கையில வேலை இருக்கு, உன் கையில புத்தகம் இருக்கு. இன்னைக்கும் படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டா சரஸ்வதி தாங்க. கையில பார்த்தீங்களா அந்த புத்தகம் வச்சிருக்கிறான். அதனால நான் உன்கிட்ட கேட்கிறேன், உண்டான் உறங்க ஒழித்தான் வித்தாக உண்டாக்கு மன்னன் கண்டான் சுவைகள் கருப்பே சகலகலாவல்லின்னு சொன்னா 10 பாட்டு நிறைவா எப்படி முடிக்கிறது தெரியுமா, மண்கண்ட வெண்புடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய். படைப்போன் பொருளாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உலகா சகலகலாவல்லின்னு சொல்லி பாடி அவரு அந்த மன்னருக்கு போய் அந்த மன்னர் இவரை பாராட்டி பரிசு கொடுத்து அந்த மடம் கட்டப்படுது. கேதார் கட்டுகிற இடத்துல இருக்குதுங்காது. இப்ப இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா, இந்த புத்தகத்தை வாங்கணும்னு தோணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தோணும். இது இன்னைக்கு நீங்க ஞாபகிச்சுங்க. சமீப காலத்துல நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றேன். அவங்க எழுத்தாளர் இருக்கிறதுனால அவங்க அது எழுதுனா கூட எல்லாரும் படிக்கலாம். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பேச போறப்ப
நல்ல பாடலோ நல்ல நகைச்சுவையோ சொன்னா ரசிக்க தெரியலங்க. தமிழ் தெரியல, என்ன பண்ணுவீங்க? நல்ல செய்தியை சொன்னா உள்வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, ஸ்லேடைன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம். ஸ்லேடைன்னு என்ன? ஒரு சொல்லு இன்னொரு பொருள் கொடுத்தா அருமையா இருக்கும், அதை ரசிக்க தெரியணும். இப்ப நான் நெதர்லாந்து போயிருந்தேன். அங்க லேடன் பல்கலைக்கழகத்துக்கு போன போது அங்க இருக்கக்கூடிய தாவர பட்டயங்கள் அங்க இருக்குன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வேதாசவன் சொல்லியிருந்தார். அவர் தொல்லியல் துறை அதிகாரி. நீங்க போய் பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் போய் பார்த்தேங்க. அந்த செப்பு பட்டயங்கள் யார் தெரியுங்களா? ராஜராஜனுடைய செப்பு பட்டயங்கள். அதாவது கடாரங்கிற அந்த பகுதியை ஆண்ட, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா பினாங்கு பகுதி, அதை ஆண்ட ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் ஒரு புத்த விகாரம் கோயில் கட்டுவதற்காக இடம் வேணும்னு ராஜராஜ சோழன் கேட்கலாம். 1000 வருஷத்துக்கு முதல்ல. உடனே அவர் என்ன பண்றாரு? வெறும் கோயில இருந்தா விளக்கேற்ற முடியாது, அதுல நல்ல காரியம் நடக்காது, அதனால கோயிலுக்கு இடம் கொடுத்து அந்த செலவுக்கான ஒரு ஊரையும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரையே தானமாக தந்ததற்கு அடையாளமாக ஒரு செப்பு பட்டயத்தை தர்றாருங்க. அந்த செப்பு பட்டயம் தான் அங்க நெதர்லாந்து நாட்டில் லேடன் பல்கலைக்கழகத்தில் அங்க வச்சிருக்காங்க. அங்க எப்படி போச்சு? ஒரு கேள்வி கேட்கலாம். அது டச்சுக்காரர்கள் தேசம், நம்மை டச்சுக்காரர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்முடைய ஆளாளர்களே கிடையாது. போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள் எல்லாரும் ஆண்டிருக்காங்க. அப்படி ஆண்டாங்கல்ல, அதுல அந்த டச்சுக்காரர்களுக்கு இருந்தபோது நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம், பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு கொண்டு போய் சேர்த்து விடுவாங்கல்ல, அந்த இடம். இப்ப அங்கிருந்து அந்த ஏடுகளை, அந்த செப்பேடை அவன் பத்திரமா கொண்டு போயிங்க அந்த பாதுகாப்பா அருமையான ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. நம்ம அனுமதி வாங்கி போனா கையுறை போட்டு அதை போட சொல்றாங்க. நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த கையுறை கலந்துட்டு அதை தொட்டு பார்த்தேங்க. மெய் சிரித்து போச்சு. 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு செப்பு பட்டயத்தை என்னால் தொடர்ந்து தொட்டு பார்க்க முடிகிறது என்றால் ஹஜ்ஜிகள் சேர்ந்த கால இயந்திரம் என்ற ஒரு நூல், டைம் மிஷின், தமிழ்ல கூட சுஜாதா எழுதியார். அதுல ஏறி பயணம் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அதை தொட்டு பார்த்த உடனே இப்ப தொட்டு பார்த்துட்டு வெளியே வர்றப்ப என் நண்பர் இதை கூட்டு போனவர் வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, இதையும் நம்ம வாங்கி வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இப்போ வாங்கலாம், நம்ம இந்திய அரசாங்கத்தின் மூலமாக கேட்டு கூட வாங்கலாம். அவர் சொன்னாரு, இது இங்கே இருக்கட்டும், ஏன்னா இது காப்பர், காப்பர் தான், இது காப்பர். அந்த கொண்டு போயிட்டா இதை யாரு காப்பர்? குறுந்து கைதத்தில் 25 பேருக்கு நன்றி. இங்க கொண்டு போனா யாரு காப்பர்? இங்கே இருக்கு. இந்த சொல் பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலம் தமிழ் கலந்து நான் சொல்றேன். ஒரு சொல்லுறாங்க, இன்னொரு வார்த்தை அது பொருள் தருற போது நமக்கு என்ன இனிமே இருக்கிறாங்க. திருவள்ளுவர் அவர்கள் பயன்படுத்துறாருல, இந்த மாதிரி சொல்லே போடுவார். என்ன திருக்குறள்? இதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, வாங்கிட்டா அப்படின்னா நான் தான் எல்லா புத்தகத்தையும் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. யாரா இருந்தாலும் வாயை அடக்கிட்டா நல்லதுங்கிறாரு. என்ன பாட்டே? இப்படி சொன்னது நல்லது. என்ன முழுசா யாருக்கு தெரியாது. இந்த தேசிய கீதம் பாடுறப்ப கடைசி வரைக்கும் சேர்ந்துருவாங்க பார்த்தீங்கன்னா, சேர்ந்தாங்க. நாகாவராயினும் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு, நாகாவராயினும் நாகாப்பர் காவாக்கா, யாரா இருந்தாலும் நாக்கு அடக்கி பேசு. இத ஒரு மருத்துவர் சொன்னாருங்க எனக்கு. எப்படி தெரியுமா? அவர் சொன்னார், டயபெட்டிக் போன்றவையெல்லாம் வராம இருக்குன்னா நாக்கு அடக்குங்க, யாகாவராயினும் நாகாக்க. அவர் சொல்றது புரிஞ்சு பாருங்க. கண்டதை தின்னுட்டு போய் டாக்டர் போட்டு படுத்தக்கூடாது.
சில பேர் 1/4 கிலோ அல்வா தின்னுட்டு காப்பியில சுகர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4 கிலோ அல்வா தின்னது நீ தானே, அப்புறம் என்ன காப்பியில சுகர் வேண்டாம் சொல்றோமா? இந்த சேடைய உள்வாங்க தெரியலன்னா நம்ம என்னங்க செய்யறது? என்ன காரணம் தெரியுமா? நாம் மொழி படிக்க வேண்டாம் சொல்லல, எல்லா மொழியும் படிக்கணும். 33 மொழிகள் தெரிந்த ராகுல சாங்கித்யாயின நான் படிச்சுட்டே இருப்பேன். போ அவருடைய வாழ்க்கை முதல் கங்கை வரை ஏற்கால எத்தனை மதிப்பு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு 33 மொழிகள் தெரியும், தமிழ் உள்பட. சென்னைக்கு வந்துருக்காங்க. சென்னைக்கு வந்தவர் அது எழுதுறாரு, மயிலாப்பூர் குளத்தில் குளிச்சேன், கூவம் நதியில் மக்கள் குளித்து விட்டு போவதை நான் பார்த்தேன் எழுதுறாரு. அவர் வந்து தமிழ்ல ப்ரூஃப் நான் திருப்பி தரேன்னு வாங்கிட்டு போற அளவுக்கு தைரியம் உள்ளவர். எல்லா மொழியும் படிக்கணும், எல்லா மொழியும் படிக்கணும். நம்ம மொழியை ரசிக்க வேண்டாமா? மதம் வளர்த்து வந்த பாதிரிமார்கள் நம் மொழியை பார்த்து படித்து விட்டு இந்த மொழிக்கு ஈடேறு இணையேன்னு சொல்லி அவர்கள் தமிழ் படித்தார்கள். அதனால் வீரமாமுனிவர் சதுர கலாதியை உருவாக்கினார். ஜி போப் திருவாசகத்துக்கு மொழிபெயர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நமக்கு எளிமையாக்கி தந்தார். ஒரு ஸ்லேடையை சொன்னா உள்வாங்க தெரியல. அதுவும் நான் ரொம்ப எளிமையான ஸ்லேடை சொல்றேன். அப்பா இதையாவது கேட்டுக்கப்பா. இப்ப உதாரணமா வகுப்புல பாடணும் வாத்தியாரு ஒரு பாட்டை சொல்லி இதை பாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க சொன்னாங்க, கண்ணன் பாட்டுல நேரம் மிகுந்தது இன்னும் நித்திரையின்றி உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூட்டடிக்கிறீர். இந்த பாட்டை பாடுறப்ப இவ்வளவு இனிமையா இருக்குங்கிற விஷயம் நீங்க பாட்டு கேட்டா தெரியும். நான் அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்லேடுக்கு உதாரணம் சொல்றேன். அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டானா, ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா அப்படித்தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும்யா. எப்படி பாருங்க. இன்னொரு இருந்துச்சு, எப்ப பார்க்கலாம்யா அப்படின்னா அவர் தான் வார வாரமா போவாரு. இப்ப பாருங்க, பாடுகிற போதுங்கிற ஒரு சொல்ல அவன் இன்னொரு பொருள்ல அடிக்கிற போது நமக்கு எத்தனை ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நான் நந்திக்கிழமை ஏன் இருக்குதுன்னா அதுல அந்த தலைவி ஒவ்வொரு முறையும் தலைவன் வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு இரவு குறின்னு பேர். இரவு குறின்னா இரவு ராத்திரி வந்து பார்க்கறது. அவன் முதல்ல கல்ல கொண்டிருக்கான், சத்தம் கேட்கும், இவன் எந்திரிப்பா, அம்மா என்னம்மா அப்படிப்பா, தண்ணி குடிக்க போறேன் முதல் வார்த்தை. 2வது தடவை அவன் அங்கிருந்து ஒரு சவுண்டு கொடுப்பான், எந்திரிப்பா என்ன அப்படின்னு கேட்பா, அம்மா ஒன்றும் இல்லை கழிவறைக்கு போறேன். எப்படி அம்மாட்ட விலைக்கு சொல்ல முடியும்? நான் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன், வெளியே நிற்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. 3வது தடவையே அவன் ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்த உடனே இவன் எந்திரிக்க போறதுக்குள்ள பார்த்தா அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. அப்ப இவன் மனசுக்குள்ள என்ன செய்ய தெரியுமா? இந்த ஊர்ல நாய் தூங்கினாலும் தூங்கிடும், ஆனா என் தாய் தூங்க மாட்டேங்கிறான். நாய் துஞ்சினும் தாய் சுஞ்சால் அப்படின்னு மனக்கலக்கத்தோட பேசுறாங்க. இதே நந்திக்கிழமை தான் ஒரு பாட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல அந்த திருமணமானவர்கள் சில நேரங்கள்ல அந்த பரத்தையர் வீட்டுக்கு போறாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல சிலப்பதிகாரத்துல கூட அந்த கோவலன் வந்து மாலை வீட்டுக்கு போனா அப்படிங்கிறது. அப்படி போயிட்டு வர்றாங்க. அப்படி போயிட்டு வரக்கூடிய அவன் மறுநாள் காலையில மனைவிட்ட வழிவாம இருக்கேன், எங்க போன நேற்று அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? ஒரு மாதிரியா லூஸ் பார் திருச்சிருக்கான். சரி நீ எங்க போனேன்னு சொல்ல வேண்டாம், அந்த வீட்டுல பாட்டு பாடினியான்னு கேட்டிருக்கான். இவனுக்கு பெருமையா சந்தோஷம் தாங்க முடியாம கேட்டு போல நினைச்சு ஆமா அப்படின்னா நினைச்சேன் அப்படின்னா அவ என்ன நினைச்ச? ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. எங்க அம்மா சொன்னா காட்டுல பேய் அழுகுதுன்னு சொன்னா. என் தோழி சொன்னா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க. ராத்திரி 12 மணிக்கு பாடிருக்கான், பேய் அழுகுதுன்னாங்க, நரி ஊழையிடுதாங்க.
என் தோழி நாயாத்தான் இருக்கும் அப்படின்னா நான் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீ வாயத்திலிருந்து வருவனா? ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கே தன் வீட்டிலிருந்து பாட விடிவிளவும் காட்டில் அது பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றால் தோழி, நாய் என்றால் நீ என்றே நான் முடிஞ்சு வச்சுக்கேன். என்ன ஆச்சரியம்னா இந்த நந்திக்கிழமை எழுதின ஆசிரியர் பேர் தெரியாது, காடவராயன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியங்களில் பல பேருடைய பேர் இல்லைங்க. பாட்டு எழுதின ஆள் பேர் தெரியல. யாயும் நியாயும் யாராகியோ பாட்டுடைய ஆசிரியர் பேர் என்ன தெரியுமா? செம்புல பெயர் நீரா, இப்படி ஒரு பேர் இருப்பாங்களா? அதெல்லாம் இல்லை, அது அந்த பாட்டு வரி எடுத்து வச்சது. பாட்டு கீழே பேர் போடலாங்கிற ஒரு விஷயத்த திருஞான சம்பந்தர் தாங்க முதல்ல இப்படிக்கு ஞான சம்பந்தன் முதல்ல திருஞான சம்பந்தர் தான் இப்படிக்கு ஞான சம்பந்தன், பூசூர் ஞான சம்பந்தன் அப்படின்னு கீழே இப்படிக்குங்கிற அந்த வரியை போடுறாரு, பேரை போடுறாரு. இப்படி போட்டா தான் நமக்கு தெரியும். இப்ப பாருங்க யார் எழுதுறான்னு தெரியும். இன்னைக்கு கூட நமக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. திரைப்பட பாடல்களே எத்தனை குழப்பம் இருக்கு தெரியுங்களா? அருமையான பாட்டு, எந்த பாட்டு கேட்டாலும் பழைய பாட்டை உடனே பட்டு போட்டு எடுத்துவோம். இல்லைன்னா கண்ணாசன் ஒன்றும் இல்லை, மணப்பாறை மாடு கட்டி மாய உரை ஏறு அப்படின்னு ஒரு பாட்டு இல்லை, மக்களை பெற்ற மகாராஷ்டிர ஒரு பாட்டு. இதை நீங்க கண்ணதாசன் தொகுதியில் பழசுல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். ஆனால் 2 பேரும் எழுதுனது மருதகாசி. மருதகாசி எழுதின பாட்டை இப்ப பிரிண்டிங்ல தப்பா விடுறோம். ஏன் கூகுள் என்ன செய்யுது? நம்ம கூகுள் சொல்றதெல்லாம் உண்மையை நம்பிட்டு இருக்க முடியுமா? இல்லை, என்ன நம்ம தானே ஏற்றி வைக்கிறோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பழைய பாடல்கள் பழைய விஷயங்களை பார்க்கிற போது அது யாரால் எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எப்பவுமே ஒரு மெத்தடாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுதினால் ஒரு சொன்னால் அது யாருடைய கூற்றுங்கிறத நம்ம சொல்லணும். இப்ப நான் என்கிட்ட ஒரு 65 பேர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா முதல்ல என்ன பார்ப்போம்னா அவங்க என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுல அந்த சொல்ற மாதிரி அது இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அது முக்கியமா என்னன்னா மேற்கோள் காட்டுறப்ப இன்னாருடைய கூற்றுன்னு சொல்லணுங்க. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தை பிள்ளையோட பின்னாடி நமக்கு எடுத்து காட்டணும். பக்கம் இத்தனை, வரி இத்தனைன்னு சொல்லணும். இன்னைக்கு அது செய்யறதே இல்லை. மேடையில பல பேர் யார் கவிதையாவது எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அவங்க கவிதை தான் சொல்றாங்க. அது முறையாக பாட்டை சொல்லணும். சொல்றதா இருந்தால் அது பொருள் வேணும். இப்ப நான் சொன்னல, இப்ப நான் இந்த பாட்டு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் ஒரு சந்தோஷமா சிரிச்சிங்க. இது ஒரு சின்ன விருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதே நேரத்தில் ஒரு அரிய மருந்தாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்குறோம். அது பெரும்பாலும் தமிழில் இருக்குன்னா யாரும் படிக்கிறது இல்லை. அதுக்கு வெறும் ஆங்கில புத்தகமாக வாங்கி படித்தா தான் அவங்க என்றார் எலியட்ஸ், என்றார் பீச், என்றார் ரிச்சர்ட்ஸ் அப்படி சொன்னா தான் ஒத்துக்கிறாங்க. என்றார் முனியாண்டி தான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. போங்க அவர் வேற இடம் வச்சிருக்காரு அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில. ஏன் நம்மளால யோசிக்க மாட்டாங்களா? இப்போ நான் சொல்றேங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. நீ ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா என்ன செய்ய தெரியுமா? முதல்ல உடம்பு ஒளியை பார்க்காது. எல்லா வகையான உயர்ந்த பொருட்கள் இருக்கு. வைர நெக்லஸ் தொடங்கி 1.5 லட்சம் ரூபாய் பைக்கில் வந்து எல்லாமே அங்கே இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கிறப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க. வெளியே வந்த உடனே ஒரு நோட்டு புக்கை வச்சிருப்போம், ஒரு பேனா இருக்கும். 1 நிமிஷம் நீங்க உள்ள போகலாம். உள்ள போன உடனே எந்தெந்த பொருளை பார்க்குறீங்களோ அத்தனை பொருளும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா என்ன செய்வோம்? அப்படியே ஆடு உள்ள போவோம். வெளியே முடியாது. அது டிவி பைக் எல்லாம் சொல்லுங்க. இந்த போட்டியில ஒருத்தர் வெளியே வந்து 101 பொருள் சொல்லிவிட்டாங்க. 100 பொருள் தான் வச்சிருக்காங்க. வாசல் இந்த பிள்ளையும் சேர்த்து எண்ணிட்டாங்க. எப்படி மனசு நினைச்சு
அவையெல்லாம் நமக்குத்தான் என்று சொன்னவுடன் நம் மனது அவ்வளவு துரிதமாக வேலை பார்க்கணும். நினைவாற்றல் சாதாரண இல்லை. அந்த நினைவாற்றலுக்காக தான் நம்ம மூளை எல்லாத்தையும் நம்ம மிஷினை பார்த்து செஞ்சிருக்கோம்னா அப்புறம் என்ன செய்யறது சொல்லு பார்க்கலாம். அந்த மாதிரி நாமளாவது மனிதர்களோட போராடினோம், அடுத்த தலைமுறை எந்திரத்தோடு தான் போராட போகுது. எந்திரத்தோட ஆனால் எந்திரம் பெருசு இல்லைங்க. ஏன் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சவனே மனுஷன் தானே. கணித மேதை சகுந்தலா தேவியை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா ஒரு முறை ஒரு சாதனை பண்ணி காட்டினாங்க. ஒரு 13 கம்ப்யூட்டரை வச்சு நடுவில் இந்த அம்மா உட்கார்ந்து அந்த தேர்வாளர்கள் ஒரு பெரிய எண்ணெய் பெருக்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய இருந்தது 5 இலக்கம் 6 இலக்கம் என்ற அந்த எண்ணெய் பெருக்கணும். இந்த 13 கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இந்த மாட்டி கொடுக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வாங்கி உள்ள எடுத்துக்கிட்டு அது எண்ணி போடுறதுக்குள்ள நம்ம போட்டு காமிச்சாங்க. என்ன தெரியுமா? கணினி சிறப்பானதுதான், ஆனால் அந்த கணினியை கண்டுபிடித்த நம்முடைய மூளை அதை காட்டும் சிறப்பானது. அதனுடைய நியூரான்ஸ் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நெருப்பு இருக்குன்னா அப்படி தொடர்ந்து உடனே முதல் செய்தி என்னன்னா, இதுல சுடுதுன்னா இது விறுவிறுவிற்கு மூளைக்கு போய் சடார்னு எடுத்துக்கோன்னு சொல்றது இல்லை, அதே ஸ்பீட்ல எடுத்துக்கோன்னு சொல்லணும். எப்படி முடியும்? எவ்வளவு வேகமா செயல்படணும்? இந்த செயல்பாட்டுக்குரிய இதை நம்முடைய மூளை வச்சிருக்கு. இதை பயன்படுத்தணும். நான் ஒரு இதில் படித்தேன். ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் 2 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். அவர்களுடைய மூளையை பரிசோதிச்சு பார்த்தாங்க. இருந்த பிறகு அதுல ஒரு சின்ன பகுதி தான் தேய்மானம் ஆயிடுச்சா. 2 பேருமே நோபல் பரிசு வாங்கினவங்க. ஆனா என்ன, அதுல கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம மூளை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க. நம்ம என்ன சிந்திக்கிறோம்? பெரும்பாலும் ஹோட்டல்ல போய் புரோட்டா சிந்தமா, பொங்கல் சிந்தமா, சிந்தனை பெரும்பாலும். இந்த சில சமயம் நம்ம ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா ஒரு சிக்கல் இருக்குதுங்களா, அது பெரும்பாலும் லைட் இருக்காது, 0 வாட் பல்பு தான் போட்டுப்பாங்க. அந்த மெனுக்கார்டு ஆங்கிலத்தில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த உணவும் தமிழ் உணவு இருக்காது. ஒருத்தர் போன உடனே உள்ள உட்கார்ந்த உடனே அவங்க அந்த மெனுக்கார்டு கொடுத்தாங்க. அது 5ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் புத்தகம் மாதிரி இருக்கு. அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கண்ணு தெரியல, லைட் இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தான், நல்ல பொருளாக இருந்தால் கடைசியில் தான் போட்டுப்பாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, அந்த இவரை கூப்பிட்டு, பேரரை கூப்பிட்டு இந்த கடைசி இடத்துக்கு கொண்டுவா அப்படின்னா அவர் சொன்னாரு, அது ப்ரெஸ் நேமு, அடிச்சோம்னா என்ன ப்ரெஸ்ல அடிச்சோம்னு போட்டோம்ல, அதான் பலாரம் நினைச்சிருந்திருக்கா. சரி, அவர் சாப்பிட்றது கொண்டுவார், அது எச்சி வேற கொண்டு வரேன் போ. அங்கனக்குள்ள அது கூட யோசிக்க முடியல. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னாருங்க, எதுக்கு தெரியுமா விளம்பரம் திரும்ப 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 போடுறாங்க? ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப மனைவி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் தான், இன்னைக்கு இருந்தால் செல்ல என்ன காப்பித்தூள் வாங்கிட்டு சொன்னேன்னு கேட்டுக்கொள்ளலாம். முன்னெல்லாம் அப்படி செய்ய முடியாது. காப்பித்தூள் கடைக்கு போனால் அவர் ஒரு 6 பேர் கேட்பார், இது இந்த பிபி கலந்ததா, இது கலந்ததா, அது கலக்காததா. நம்ம குழம்பிடுவோம், ஐயோ என்னது, எது வாங்கி போனாலும் வகை விடுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்ப அந்த விளம்பர ஞாபகம், காஃபி என்றாலே அப்படின்னா சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அப்ப என்ன தெரியுங்களா, நமக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இப்ப நம்முடைய இலக்கியங்கள் எல்லாங்க, நூல் நம்ம படிக்கிறதுலாம் என்ன தெரியுங்களா, நமக்கு ஒன்று மகிழ்வை தரணும், அது விரும்பு, நம்மை வழிநடத்தணும், நமக்கு என்ன மாதிரி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லித்தர வேண்டும். அண்ணன் தம்பியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தரங்க திரும்ப திரும்ப ராமாயணம், திரும்ப திரும்ப மகாபாரதம் சொல்லப்படுது. சொல்லுவாங்க, தம்பியர்கள் சிறந்தவர் ராமன் தம்பியரா அல்லது ராவணன் தம்பியரான்னு நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம். என்ன தெரிய போகுது, என்ன பட்டிமன்றம் அப்படி இல்லைங்க. ஒரு டிக்கெட்ல 2 படம் மாதிரி ராமன் தம்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பரதன், இலக்குவன், சத்ருகன். அதே மாதிரி ராவணனுடைய தம்பியர் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கும்பகர்ணன், அதே மாதிரி விபீஷணன் தெரிஞ்சுக்கிறோம்.
இவங்களை யார் சிறந்தவங்க பேசுறப்ப அந்த நடுவர் யோசிச்சு சொல்றப்ப எப்படி இருக்கும்? ஆசாரியான சம்பந்தம் போன்றவர்கள் எல்லாம் அந்த தீர்ப்பு சொல்றது தான் குற்றக்குடி அடிக்கிறார் போன்ற ஒரு தீர்ப்பு சொல்றப்ப அப்படி உட்கார்ந்து கேட்போம். திருச்சி வானொலி இல்லாத காலத்துல அது அவ்வளவு அழகா ஒளிபரப்புவாங்க. அப்படியே நேருக்கு நேர் கமெண்ட் கேட்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அப்ப என்ன இருக்குங்களா, அவர் பீஷ்ணா போய் கும்போது சொல்றான், என்ன நீ வந்து ராமன் நல்லவன், நம்ம அண்ணன் தப்பு பண்ணலாம் கேட்கல, நான் சொன்னேன் கேட்கல, நீ சொன்ன கேட்கல, நீ பேசாம வாங்கினேன். அது அவன் கும்போதன் சொல்றான், அவன் பெரிய இதானவன், அவன் உண்டானவன் அப்படிதானே சொல்றான். அவன் மாதிரி ஒரு மனமுள்ளவன் யாரும் இல்லைங்க. அது சொல்றான், தம்பி என்ன சொல்ற நீ? அண்ணன் செத்து கிடைக்கிறத பார்த்து நம்ம உயிரோடு இருக்கலாமாடா? என்னடா அவன் சாப்பிட்ட மிச்சப்பாளர் நம்ம சாப்பிட்டோம். அவன் அம்மாட்ட சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த பாலத்தில் நீயும் நானும் சாப்பிட்டோம். அதோடு மட்டும் இல்லை, அவன் இறந்த பிறகு நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கலாம். ஆனா நீ போ, நீ இருக்க வேண்டாம், நீ அங்க போ. ஏன் தெரியுமா? எல்லாரும் போயிட்டா நம்ம வம்சம் இல்லாமல் போயிருந்தா போ சொல்லி பார்க்குறாங்க. அண்ணன்ட்டு எவ்வளவு வாதம் தெரியுமா? பேசுவது மானவிடை, பேணுவது காமம், பூசுவது மானவிடை, நன்று நம்ம குற்றம். பேச்செல்லாம் பெரிய பேச்சு பேசுறாருன்னே, நீ போய் மனுஷன் தாட்டி போய் வீட்டு வரலாமா அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவன் இறந்து விடுகிறான். அப்பா அவனுடைய முகம் சிதைக்கப்படுது. யாருக்காக? அண்ணனுக்காக. இந்திரஜித்தனுடைய மரணமும் இதே மாதிரி தான். அவன் அப்பாட்ட எல்லாம் வந்து சொல்றான், அப்பா அந்த பெண்ணை வெட்டுப்பா, வேணாம்ப்பா, சொன்னா கேளுப்பா, கேட்கல. உடனே நம்பி போர் விடுறது நினைக்கியா? இன்னைக்கு நம்ம சொல்றது தெரியுமா? ஓம் சம்பாத்தியத்தில் வாழ்றோம் நினைக்காதா சொல்றோம்ல, என்னையே நோக்கி என் நெடுப்பகை தேடிக்கொண்டேன். யாரையும் நினைச்சுதான் தொடங்குறா இந்த போர், எனக்காக நான் தொடங்குறேன். இந்திரஜித்தன் போறான். போயிட்டு நான் திரும்பி வரமாட்டேன்ப்பா, நான் வரலனாலும் நீ அந்த சீரியை வச்சுட்டு நீ நல்லா இருப்பா சொல்றாங்க. அங்க அவனுடைய இந்த போர்ல மாயப்போர்ல தோற்று போறான். அவன் யாகம் செய்கிற இடத்துல போய் விபீஷணன் காட்டி கொடுத்த உடனே லட்சுமணன் என்ன பண்றான், அவனுடைய தலையை அறுத்துடுறாங்க. அந்த தலையை அந்த குரங்குகள் கொண்டு ஓடியாது அப்படி தூக்கி போட்டு விளையாடுது கால் பண்ண மாதிரி. இப்போ இறந்துட்டாங்கிற செய்தி அவனுடைய மனைவி சுலோச்சனை, ரெண்டு பேருக்கு அந்த பேர்லாம் தெரியாது, சுலோச்சனை, அவள் போய் என்ன செய்யறா, இதோட முடிச்சிருக்கேன் கவலைப்படாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? எவ்வளோ சந்தோஷமா சொல்றாரு. நாங்கள் எவ்வளோ மணிக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்கு சொல்றேன்னா, எப்போவுமே இந்த நேரத்தை கேட்டுட்டு தான் பேசணும். நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு அப்படிலாம் கேட்கக்கூடாது, உங்கள் ஊர், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசணும், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் நான் தான் வேலையை தவணை ஊரோட போய் பேசிட்டு இருக்கேன், நேரம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த சுலோச்சனை போய் தன்னுடைய கணவனுடைய உடம்பு கிடக்குது, தலையை காணும், கேட்குறா, நான் எங்கேயாவது கிடக்கு போவோம் அப்படின்னா போய் எடுத்துடுறாங்க. கையில் வச்சுட்டு அழுத்து கேட்குறா, ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்றீங்கன்னா எங்கள் அப்பா படையடிக்கு உங்களை காப்பாற்றிக்க மாட்டார். இப்போ இறந்த தலை பேசுமான்னு கேட்கக்கூடாது. பேசுறதா கூட அந்த பெண் கற்பனை பண்ணிக்கலாம். அந்த இறந்து போனவங்க ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு சில பேர் கதை வாங்க. இதே வார்த்தை கண்ணகி கோவலன்கிட்ட போய் கதற போது, நீ என்னோட இறந்துடாத இருன்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னதை சில பேர் யார் இது சூப்பர் நேச்சுரல்பாங்க, இயற்கை இறந்த நிகழ்ச்சிம்பாங்க. ஆனா நமக்கு எங்க அப்பா கடைசியா சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அப்படியான எண்ணம் உண்டு. அந்த கதை சொல்லுது, சொல்றான், எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை எங்க அப்பா காப்பாற்றிருந்தாங்க. அந்த தலை பேசுதுங்க, சொன்னதே உங்க அப்பன் தானே அப்படிங்குது. யாருக்குதா? இலக்குவன் யார் என்று கேட்டால் அவன் ஆதிசேஷனுடைய வடிவம். ஆதிசேஷன் யாருன்னா திருமால் படுத்திருக்கக்கூடிய அந்த பஞ்சனை, அந்த ஆதிசேஷனுடைய மறுவடிவம் தான் இவர் லட்சுமணன். அந்த இந்த ஆதிசேஷனுடைய மகள் தான்
யாருன்னு கேட்டால் இந்த சுலோச்சனை அவளை தான் இவன் கல்யாணம் பண்ணுறான். ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா அவர் வந்து காப்பாற்றிடுவாங்க. சொன்னதே எங்கள் அப்பந்தாருன்னு சொன்னோடனே அப்படியே அலம்பிடுறாரு. சுலோச்சனா சரி என்று சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிற நாடகத்தை நீங்கள் பார்க்கலாம். நாடக உலகினுடைய ஆசான் அவர் பேர். நாடக உலகினுடைய தந்தை யார் என்று கேட்டால் பம்மன் சம்பந்தம் முடியாது. 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதுவார். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இப்ப கேட்டாலும் நம்ம கண்ணு கலக்கணும், அது ஒரு வெற்றி. இன்னைக்கு நம்ம சிரிச்சு மகிழணும், அது ஒரு வெற்றி. பிரதாப மதியார் சரித்திரம் முதல் நாள் 1869 அதுல வர்றது இன்னைக்கு சொன்னாலும் நம்ம சிரிக்கலாம். அதுல ஞானாம்பாள் கதாநாயகி, பிரதாப மதியார் கதாநாயகன். இவன் கொஞ்சம் மக்கள், அவர் கொஞ்சம் அறிவாளி. பேரை பாருங்க, ஞானாம்பாள். அப்போ வந்து பாத்தியாருக்கு அடி வாங்கிட்டு வந்து இந்த கதாநாயகன் கேட்பான் அவர்கிட்ட, எப்படி தமிழ்ல உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு கேட்பான். உடனே கரெக்டா சொல்லுவான், 12 அப்படின்பா. தலையில் அடிச்சுக்கலாம். 50ன்னு சொல்றதுக்கே அந்த தமிழ் வாத்தியா இங்க போட்டு அடிச்சா, நீ 12ன்னு சொல்ற, உன்னை கொல்ல போறான். சொல்றது எப்ப எழுதுது, இப்ப திருப்பி வருதா? இது இன்னைக்கு நம்ம வந்து அப்படி அசைச்சு பார்க்கணும். அதே போல சபாபதி நாடகம் படமா கூட வந்துச்சு. அதில் அந்த முதலாளி பேரு சபாபதி, கணக்கார பேரு சபாபதி. காளியன் ரத்னன் ஒரு நடிகர். 4 நாவுக்கு பக்கோடா, 4 நாவுக்கு பக்கோடா, 4 நாவுக்கு பாதாம் அல்வா வாங்கிப்பா அப்படின்னு 2 காலம் தான் கொடுப்பாரு. யாரு? டி.ஆர். ராமச்சந்திரன். 4 நாவுக்கு பக்கோடா, 4 நாவுக்கு பாதாம் அல்வா. அது 2ஐயும் போய் கடவரைக்கும் போய் திரும்பி வருவாங்க. என்னப்பா இல்லையான்னு கேட்பாரு. எந்த காலனாவுக்கு பாதாம் அல்வா, எந்த காலனாவுக்கு நீ பக்கோடான்னு சொல்ல முடியாப்பா அப்படின்றாரு. இது எங்க அப்பா சொல்லுவாருங்க. எங்க அப்பா தமிழாசிரியர் சொல்லுவாரு, அது ஜோக்கா இருந்தாலும்டா இந்த பணம் இதுக்குத்தான் தீர்மானிச்சா அந்த பணத்தை அதுக்கு தான் வச்சுக்கணுமா, அதுதான் சிறப்பா. இதுக்கான பணத்தை வேறதுக்கு எடுத்து செலவழிச்சுட்டா அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு சின்ன நகைச்சுவையில் கூட சொல்லப்படுகிற செய்திகள் நம்ம உள்ளத்தை அப்படியே அசைச்சு காட்டு. அது வேணும். அதுக்காக தான் நம்ம இதிகாசங்கள் புராணங்களை படிக்கிறது என்னன்னா, நம்பிக்கை எல்லாம் விடுங்க, அந்த அந்த நினைப்பு இருந்தா போதுங்க. அவன் இருந்தா நம்மளை அப்படியே அசைச்சு பார்க்க முடியும். வியாசர் இதுல நச்சுப்பையை சேர்க்க பதில அந்த யட்சனுக்கும் தர்மனுக்கும் இடையில் வரக்கூடிய கேள்வி பதில ஒரு கேள்வி கேட்பான். தனியே செல்கிறவனுக்கு உதவி செய்வது எது? வித்தை அப்படிமாங்க. படிச்சா அவன் படிச்ச படிப்பு தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனை காப்பாற்றணும். நான் போகாத நாடு இல்லை, நான் பார்க்காத ஊர் இல்லை. நான் என்ன பெரிய பணக்காரனா? நிறைய வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் அதில் ஒரு புதிய செய்தி வந்தால் அது கொடுக்கவில்லை, நாம் வளர்ந்துருக்கிறோம் என்று அர்த்தம். நான் 2ஆம் கிளாஸ்ல திருக்குறள் படிச்சதுக்கும் டாக்டரேட் படிக்கிறப்ப திருக்குறள் படிக்கிறதுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னா எப்படி அப்படின்னா, என்ன அறிவு மூலமாக நான் அதை பார்க்குறப்ப இடையப்பா திருவள்ளுவர் எவ்வளவு பெரியவர். நாளை மறுநாள் அங்கே வெள்ளி விழா கொண்டாட போறாங்க. 1ஆம் தேதி எங்க குமரிமுனையில். அந்த குமரிமுனையில் வள்ளுவருக்கு சிலை வைத்து அந்த சிலையில அதுக்கான 25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அழகா சொன்னார் பாருங்க. நீலத்திரைகள் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரிகளை பட மாதவன் குன்றம் இவற்றிலேயே இவர்கள் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னா அங்க நின்ன அந்த தாய் யாரு என்றால் நீலத்திரைகள் ஓரத்திலே, தூரத்தில் இல்லை, நித்தம் வார்த்தைகள் நின்று உட்கார்ந்து தவம் செய்யக்கூடிய அந்த குமரி எண்ணெய்க்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி வள்ளுவனையும் நிறுவியிருக்கிறார்கள். ஏன் தவம் செய்யறாங்க தெரியுமா? 2 பேரும் கடல் கொண்ட நூலெல்லாம் திரும்ப வந்தால் நமக்கு அத்தனை செய்திகள் கிடைக்கும். நான் மயிலை சீனிவேந்தசாமி எழுதிய மறைந்து போன தமிழ் நூல்கள் ஒரு எதிர்க்கிங்க ஒரு புத்தகம். எப்பயாவது இருக்கு, படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்படுற அந்த செய்திகளையும் அந்த புத்தகங்களையும் பார்க்குறப்ப எவ்வளவு இதை இழந்துட்டோம்னு நமக்கு தெரியுது. நச்சினாக்கினியை பற்றி ஊவேசா எழுதுவாரு. இவரை நான் படித்துக் கொண்டு வருகிற போது இந்த ஒரு மேற்கோள் காட்டி இந்த பாட்டு எதுல வருதுன்னு சொல்லாம வந்த வழி கேட்டுக்கொள் என்று போயிடுவார் ஒரே வார்த்தையில. நீ படிச்சு பாரு, உனக்கு புரியும் பாரு.
தமிழ் பெருங்கடல். நான் இன்னொரு வரைக்கும் என்ன செஞ்சேன், ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி நான் சிற்பிகளைத்தான் குறைக்கி இருக்கிறேன். கடற்கரைக்கு சிலர் காற்று வாங்க போவார்கள், சிலர் கடலில் குளிக்க போவார்கள், சிலர் மீன் பிடிக்க போவார்கள், சிலர் அயலகம் செல்வதற்காக போவார்கள், சிலர் சுண்டல் வாங்கி தின்பதற்காக போவார்கள், சிலர் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுப்பார்கள். முத்தெடுப்பதும் சுண்டல் வாங்கி தின்பதும் அயலகம் செல்வதும் காற்று வாங்க போவதும் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட, 10,000 ஆண்டுகள் கடந்தும் கூட நம்முடைய நூல்கள் இன்றைக்கும் இளமையோடு இருக்கிறது என்று சொன்னால், உன் சீரிழமை திறம் என்று செயல் மறந்து வாழ்த்துடுமேனே மனோன்மணியம் சுந்தரதாஸ் சொல்றான்னு சொன்னா, அந்த தமிழ் மொழி சில மொழிகளுக்கு ஒலி இருக்கும், மொழி இருக்காது. சில மொழிகளுக்கு லிபி இருக்காது, மொழி இருக்கும். நமக்கு மொழி இருக்கு, நல்ல லிபி எழுத்து இருக்கு, படிப்பதற்கு விழி இருக்கு, வாசிப்பதற்கு புத்தக திருவிழாக்கள் போன்ற வழி இருக்கு. எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும். விருந்தையும் மருந்தையும் அருந்திய உங்களுக்கு நன்றி, வணக்கம்.